إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منها رجالا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ثم أما بعد فاعلموا أن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். அவன் தனித்தவன் தன்னிகரற்றவன் என்பதாக சாட்சி பரகுகின்றேன். சலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்களை அன்றும் இன்றும் முழுமையாக பின்பற்றி வாழ்கின்ற நல்லடியார்கள் உண்மையான விசுவாசிகள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையுடன் அன்பார்ந்த நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் கொண்டு குமிந்திருக்கின்ற என்னுடைய சங்கைக்குரிய அடியார்களே, இறைவன் அல்லாஹ் குர்ஆனை சொல்லும்போது இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக இறைவன் அல்லாஹ்வின் வெற்றி அவனை பயந்து பயபக்தியோடு இவ்வுலகில் இறைவன் அல்லாஹ்வுடைய கட்டளையை தனது வாழ்வில் முடிந்த வரையில் எடுத்து நடப்பதோடு அவனால் தடுக்கப்பட்டவைகளை முழுமையாக முற்றும் முழுவதாக தனது வாழ்வில் தவிர்த்து வாழக்கூடியவர்கள்தான் அந்த முத்தகீங்கள் பயபக்தியாளர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தாலா அதாவது உறுதிபட குர்ஆனில் கூறுகின்றானே. அந்த முத்தகீங்கள் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இவ்வுலகில் நாம் பெற்றிருக்கின்ற இந்த தூய மார்க்கம் இஸ்லாம் எனும் இந்த மார்க்கம் இதுதான் இந்துலகத்துள்ள அனைத்தும் வானம் பூமி சூரியன் சந்திரன் மனிதன் ஜின்கள் ஏனைய சிருஷ்டிகள் அனைத்தும் அதுக்கு அப்பால் சொர்க்கம் நரகம் கேள்வி கணக்கு அதே போன்று அதாவது மீசான் எனும் தராசி அதே போன்று அதாவது எமது ஆமால் நாமால் பட்டோலை சொர்க்கம் நரகம் என்று இது அனைத்தும் உலகில் இறைவனால் படைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது நாம் அனைவரும் சுமந்திருக்கின்ற இந்த இறைவனுடைய தூய மார்க்கமாகிய அல்லது இலாஹ் கலிமத்தில்லா கலிமத்து தௌஹீத், அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை பறைசாட்டுகின்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இந்த உலகத்தில் அதாவது ஏங்கி நிற்பதுதான் மிக பெரும் பாக்கியமாக நாம் பார்க்கின்றோம். காரணம், துலகம் அனைத்தும் இறைவன் படைப்பதற்கு காரணமாக இருந்தது அவனுடைய அந்த ஏகத்துவ அந்த வார்த்தை அந்த கலிமா. அதனை முன்னிட்டுத்தான் அல்லது அதனை முன்வைத்துத்தான் உலகத்தில் அனைத்து காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, நடக்கப் போகின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த கலிமாவுக்குரியவர்களாக அந்த கலிமாவை சுமந்தவர்களாக
அதுக்கு அதாவது உரித்தானவர்களாக அல்லாஹு தாலா நம்மை தெரிவு செய்திருக்கின்றானே. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு பாக்கியத்துக்கு நாம் எமது வாழ்நாள் முழுவதும் சுஜூதில் இருந்தாலும் அது ஈடாக மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் ஒரு மனிதன் அல்லது அதாவது உயிரி ஜீவிகள் வாழ்வதற்குரிய அந்த வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் படைத்து சொல்கின்றான். அதாவது ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்தையும் உங்களுக்காக நான் படைத்திருக்கிறேன். அவன் படைத்திருக்கின்றான் நமக்காகத்தான், நம்முடைய தேவைக்காக, நம்முடைய வாழ்வாதாரங்களுக்காக, நமது சுபீட்சத்துக்காக படைத்து ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஆனால் அந்த மனித இனத்தையும் அந்த ஜின் என்ற அந்த வர்க்கத்தையும் நான் என்னை மட்டுமே வணங்கி வழிபடுவதற்காக என்னுடைய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தூய கலிமாவை உலகில் உயர்த்தி நிறுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக படைத்திருக்கின்றேன். அப்போ உலகத்தை அல்லாஹ் நமக்காக படைத்து நம்மை அந்த இறைவனுக்காக படைத்திருக்கின்றான். எனவே அனைத்தும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்காகத்தான். உலகத்துக்கு வந்த நாம் சொல்கின்றோம் லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் தூதர்கள் வந்தார்களே. எதற்காக வந்தார்கள்? இந்த கலிமாவை நிலைநாட்டுவதற்காக வந்தார்கள். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அஅ்புதுல்லாஹ் வத்தனிபுத் தாகூத், அன் அஅ்புதுல்லாஹ் வத்தனிபுத் தாகூத். உலகில் வாழ்ந்த அனைத்து சமூகங்களுக்கும் எல்லா அதாவது காலங்களில் வாழ்ந்த மக்களுக்கும் நான் என்னுடைய தூதர்களை அனுப்பி நாம் சொன்னோம், அன் அஅ்புதுல்லாஹ், அந்த அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அதை தவிர உள்ள அனைத்து ஷைத்தானியத்தான எல்லா கோட்பாடுகளையும் முழுமையாக தவிர்ந்து விடுங்கள் என்ற செய்தியைத்தான் சொன்னோம். எல்லா தூதரும் வந்த ஒரே நோக்கத்துக்காக, ஒரே ரிசாலத்தும் வாஹிதா, ஒரே தூதுவத்துவம், ஒரே மெசேஜ் எல்லாரும் கொண்டு வந்தது. அந்த கலிமாவை சொல்ல அதாவது அதை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக வந்த அந்த நபிமார்கள் ஏதோ வந்தார்கள், போதித்தார்கள், சொன்னார்கள், அப்படியே சலாமத்தா திரும்பி சென்றார்களா? நாம் பார்க்கின்றோம். அல் குர்ஆன் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது தானே. வந்த நபிமார்கள், அதிலும் குறிப்பாக அந்த தூதுவத்தை புதிதாக வேதங்கள் கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த ரசூல்மார்கள் பட்ட கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், அதாவது அதே போன்று அவமானங்கள் எவ்வளவு என்பதை நமக்கு குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் தான் நாம் பார்க்கின்றோம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை தான் அல்லாஹ் தஆலா மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அந்த இப்ராஹிம் யார்? மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன். ஒரே வார்த்தையில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான். அந்த இப்ராஹிம் அவர் அஹ்லு கிதாபுகளாக இதுக்கு முன்னால் வந்த வேதங்களை வாதித்து கொண்டு பறைசாட்டி கொண்டிருக்கின்ற அந்த யூதர்களாகவோ அந்த கிறிஸ்தவர்களாகவும் இல்லை. அதே போன்று அந்த இப்ராஹிம் வரும்போது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் இருந்த அந்த ஷிர்க் மேலோங்கி இருந்த அந்த காலம், அவருடைய தந்தை கூட தானே அந்த முஷ்ரிக்குடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை சார்ந்தவரும் அல்ல. வமா கான மினல் முஷ்ரிகீன். அப்ப அதாவது இப்ராஹிம் யார்? கான ஹனீஃபன் முஸ்லிமன், இறைவனுக்கு முழுமையாக அடிபணிந்த, இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் முஸ்லிம். அதே போன்று ஹனீஃப், சத்தியத்தின் பக்கம் முழுமையாக சாய்ந்தவர்கள். எந்த விதமான அசத்தியத்துக்கும் இடம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. அதைத்தான் நாம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பார்க்கின்றோம். தந்தையோடு போராடுகிறார்கள். இறுதியாக அவர் அதாவது தந்தை மூலமாகவே தண்டிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அந்த இடத்தில் இருந்தவர்கள் தப்பி அந்த நாட்டை விட்டு செல்கிறார்கள். ஆனால் தந்தை என்ற ஒரு அடிப்படையில் அவர்களுக்காக அஸ்தாஃபுல்லக ரப்பி, நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன ரப்பு ரட்சகத்தில் பாவமன்னிப்பு தேர்ன்னு சொல்லி போட்டு வந்தான், ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்தான். அவருடைய முடிவு என்னன்றது நாம் பின்னால் பார்ப்போம். இதே அடுத்து தான் நாம் பார்க்கின்றோம். அந்த வரிசையில் வந்த மிக முக்கியமானவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நாங்கள் சென்ற காலங்களில் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் இந்த உலகத்தில் அதாவது செய்த விஷயங்கள், அதனால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எவ்வளோ என்பதை நாங்கள் அதாவது மிக விரிவாக காணக்கூடியதாக இருந்தோம், பார்க்கக்கூடியதாக இருந்தோம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனு இஸ்ராயீல்கள் அவர்களை ஏற்றுக்கொண்ட பனு இஸ்ராயீல்களால் சோதிக்கப்பட்டார்கள். அதுக்கு மேலாக ஃபிரௌன் எல்லா அட்டகாசத்தையும் முகம் கொடுத்தார்கள். எல்லாத்தையும் வெற்றி கொண்டு அவர் இந்த உலகை விட்டும் பிரிகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நபிமார்களில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் உயிரோடு கொல்லப்பட்டார்கள், அதாவது உயிரோடு வேதனை செய்து கொல்லப்பட்டார்கள். பல பேர் அதாவது பல சோதனைகளுக்கு
முற்படுத்தப்பட்டார்கள். இதற்காக இந்த கலிமாவை துலகத்தில் நிலைநாட்டுவதற்காக எல்லா விதமான துன்பங்களையும் எல்லா விதமான தியாகங்களையும் அவர்கள் செய்தார்கள், அர்ப்பணிப்புகளையும் செய்தார்கள். அந்த வரிசையில் தான் அல்லாஹு தாலா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தின் இறுதி நபியாக தெரிவு செய்கிறார். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லும்போது வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி ஹுவஜ்தபாகும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ். அல்லாஹு தாலா அதாவது இந்த தீனுக்காக இந்த ஹக்கான இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி உண்மையான விதத்தில் உரிய விதத்தில் தேவையான எல்லா உங்களுடைய தியாகங்களையும் உங்களுடைய ஜிஹாதுகளையும் நீங்கள் செய்யுங்கள். ஹுவஜ்தபாகும், அந்த அல்லாஹ் உங்களை தெரிவு செய்திருக்கின்றான். இந்த உம்மத்தின் இந்த உலகத்துக்கு வந்த எல்லா உம்மத்துகளின் இறுதி உம்மத்தாக, சிறந்த உம்மத்தாக, உலகத்துக்கு வந்த நபிமார்கள் சிறந்த சையீதுல் அம்பியான்னு சொல்லக்கூடிய நபிமார்களுக்கு தலைவர், அவர்களுக்கு உம்மத்தாக எல்லா சிறப்புகளையும் கொண்ட உம்மத்தாக அல்லாஹு தாலா உங்களை தெரிவு செய்து வைத்திருக்கின்றான். அப்போ இதுக்கு முன்னால் வாழ்ந்த எந்த ஒரு உம்மத்துக்கும் அதாவது கொடுக்கப்படாத அதாவது பொறுப்பு உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹு தாலா அந்த குர்ஆன் வசனம் மூலமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, நமக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தூதுவத்துவம் கிடைக்கப்பெற்று அவர்கள் அதாவது இந்த தாவா பணியை ஆரம்பிக்கின்றார்கள். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹஜுர் ஃபலா தம்னுன் தஸ்தக்ஸிர் ஃபலிரப்பிக ஃபஸ்பிர். இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தாலா அவருக்கு முதலாக இக்ரா என்ற வசனங்கள் இறங்கி நபியாக ஆக்கப்பட்டதுக்கு பின்னால் சில நாட்கள் அல்ல சில காலங்கள் சொல்லப்பட்டது அவங்களுக்கு எந்த வகையும் வர இல்லை, அப்படி இருக்கின்றார்கள். அதாவது அந்த ஏற்கனவே ஏற்பட்ட அந்த தாக்கம் அவர்களுக்கு அது அவரை விட்டு விடுவிச்சு போய் இருக்க இல்லை. அந்த நிலைமையில போத்தி கொண்டு படுத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹு தாலா யா அய்யுஹல் முத்தஸிர், போத்தி படுத்து கொண்டிருப்பவரே கும் ஃபஅன்திர், நீங்கள் இவ்வளவு காலமும் 40 வருஷமாக நிம்மதியாக தூங்கிப்பீங்க, அந்த காலம் இப்போ முடிஞ்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் இப்படி எல்லாம் என்னது போத்தி கொண்டு படுக்கக்கூடிய காலம் அல்ல, அது இப்போ உங்களுக்கு வரக்கூடிய காலம். கும் ஃபஅன்திர், எழுந்து நீங்கள் அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், ஆரம்பிங்க உங்களுக்கு தாவா பணிய. அதுக்கு வரக்கூடிய பல அதாவது சில அல்லாஹுடைய போதனைகளை அடுத்தடுத்து சொல்லி இறுதியாக அந்த வசனம் அந்த தொடர் வசனம் எப்படி முடியுது? ஃபலிரப்பிக ஃபஸ்பிர், உங்களுக்கு என்ன வரப்போகுது? சோதனைகள் வரப்போகுது, கஷ்டங்கள் வரப்போகுது, இன்னல்கள் வரப்போகுது. இது வரைக்கும் அமீன் யா அல் அமீன் அல் அமீன் அஸ்ஸாதிகுல் அமீன் என்றுதான் எல்லாரும் போட்டி புகழ்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லாரும் எல்லா மக்களும் அந்த மக்கால அவ்வளோ ஒரு கண்ணியம். உங்களுக்கு தெரியும் அவங்க அந்த காபாவுக்கு அந்த ஹஜர் அஸ்வதை வைக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் தான் முற்படுத்துகிறாங்க தானே, இஸ்லாத்துக்கு முன்னாடி இந்த கலிமா மக்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி. இப்போ ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் இப்போ வரப்போகிற சோதனை எப்படியான சவால்கள் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். ஃபலிரப்பிக ஃபஸ்பிர், உங்களுடைய இரட்சகனுக்காக நீங்கள் பொறுமை செய்யுங்கள். வரப்போன்றது சோதனை, பொறுமைக்காருங்கள் என்பதாக அல்லாஹு தாலா அந்த குர்ஆன் வசனத்து மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதாவது மக்களுக்கு போதிக்கும் அனுமதி அப்போதான் வழங்கப்பட்டது. தாவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 3 வருஷங்கள் ரகசியமான முறையில் அந்த தாவா பணி நடக்குது. சிறிதாக தன் குடும்பத்தில் உள்ளவங்க தன்னோட நெருக்கமானவங்க தான் படிப்படியாக இஸ்லாம் ஆகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வளர்ந்துட்டு வருது. கொஞ்சம் அதாவது சக்தி பெற நேரத்தில் அடுத்ததாக வாந்திர ஷீரத்தகல் அக்ரபீன், உங்களோட குடும்பத்தார்களுக்கு பகிரங்கமாக சொல்லுங்க. இது வரைக்கும் ரகசியமாக சொல்லிக்கொண்டு இருந்தது உங்களோட குடும்பத்தார் இந்த ஆரம்பிங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த விஷயத்தை நீங்கள் அதாவது இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற இந்த பணியை சொல்லுங்கள், ஆரம்பியுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹட்ட சூரத்து ஷுஆரால இந்த வசனம் வருது. அதாவது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள் அந்த வசனத்துக்கு முன்னால் அதிகமாக தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். துலகத்திலேயே ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் நீண்ட காலம் அதாவது ஒரு சமூகத்தோட நீண்ட போராட்டங்கள் பண்ணின நபி என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். எனவே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்களுடைய சமூகத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு பனு இஸ்ராயீலில் இருந்து ஃபிரௌன் வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் மிச்சம் சுருக்கமாக சிறிய வசனங்கள் மூலமாக, இது மக்கியா சூரா வசனங்கள் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு போதித்ததுக்கு பின்னால் தான் வந்திர் அஷீரத்துக்கல் அக்ரபீன் இந்த விஷயங்களை படிப்பினை அடுத்து அந்த மூசாவுடைய வாழ்க்கையில் அவர்கள் பட்ட அனுபவங்களை நீங்களும் உங்களுக்கு அனுபவமாக அடுத்து பாடமாக அடுத்து இதோ அதாவது உங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பியுங்கள் தாவாவை, பகிரங்க தாவாவை ஆரம்பியுங்கள். அந்த வசனத்துக்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள்
ஆத் சமூத், அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், அதே மாதிரி அஸ்ஹாபுல் ஐகா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் போன்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, நபிமாரை பொய்ப்பித்து நபிமார்களை அதாவது துன்புறுத்தி கஷ்டத்துக்குள்ளாக்கி அவர்களை எல்லா விதத்தையும் அவமதித்த அந்த கூட்டத்தார்களுக்கு நடந்த முடிவு, அவர்களுடைய முடிவு எப்படியான ஆனது என்பதையும் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனத்துக்கு பின்னால் சொல்லி, அதாவது நீங்களும் தைரியமாக இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள், உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற அந்த அடிப்படையில் தான் அந்த சூரத்து ஷுஆரால அந்த குர்ஆன் வசனம் அன்தில் அஷீரத்தக்கல் அக்ரபீன் இந்த வசனம் இறக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது தங்கள் குடும்பத்தை கூப்பிட்டாங்க, ஒரு சாப்பாடு போட்டு தான் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அனுமதி இல்லை. அங்கே அபூ லஹப் அவர் எழும்பி தெரியும் இப்போ விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது செய்தி எல்லாருக்கும் கொஞ்சம் பரவி செய்தி வெளியாக இருந்ததுனால அபூ லஹப் ஒரே வார்த்தையாக அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேச உடல்ல முழுமையாக, அதாவது அவரே பேசி இந்த விஷயம் எந்த விதத்தில் சரிப்பட்டு வராது, இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கையோடு முடிக்கிறார். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த கூட்டத்தை எதையுமே பேசி அமைதி காத்தான். அதுக்கு பின்னால் தான் அவங்க என்னது சஃபா மலையில் ஏறி எல்லா தன்னுடைய குடும்பத்தை பனு ஹாஷிம், பனு முத்தலிப், பனு நௌஃபல், பனு அப்து ஷம்ஸ் சொல்லக்கூடிய குறைஷி கோத்திரங்கள் அனைவரையும் ஒவ்வொரு கோத்திரமாக கூப்பிட்டு அதுக்கு பின்னால் ஒவ்வொரு பேராக கூப்பிட்டு அங்கே சொல்லுகிறார்கள், அதாவது இதோ நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன், இதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி உங்களோட வெற்றியை நீங்கள் அதாவது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது உலகத்தில் நீங்கள் இப்போது மிகவும் ஒரு கீழ் மட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, இந்த கலிமாவை சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் துல்ஹத்துல்லா அல் அஸ்வத் அல் அபியல், கருப்பரு சுகப்பரு வெள்ளையர் எல்லாரும் உங்களுக்கு கீழே வந்துடுவாங்க. அப்படியான ஒரு கலிமா நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். அப்போதான் அந்த அபூ லஹப் திரும்பவும் அலிஹாதா தாவுத்தனா தப்பல் லக யா முஹம்மத், உங்களுக்கு உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக நீ அழைத்தாண்ட அந்த வார்த்தையை சொல்லி கடைசி அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து சமத இறக்கக்கூடிய நிலைமை வந்து நாம் பார்க்கிறோம். இப்படியாக அங்கே அதாவது அவருடைய தாவா ஆரம்பிக்கின்றார்கள். அது கருத்துங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பு கூடுகிறது, பகிரங்கமாக எதிர்ப்பு கூட்டுறது வளமை இப்படியே கூடிக்கொண்டு போகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலைக்க இல்லை, அவருடைய பணியை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவரை தைரியப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றான். ஃபதக்கிர் ஃபமா அன்த பினிமத் ரப்பிக பிமஜ்னூன் பிகாஹின் வலா மஜ்னூன், ஃபதக்கிர் ஃபமா அன்த பினிமத் ரப்பிக பிகாஹின் வலா மஜ்னூன். சூரத்து தூர் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் உங்களுடைய இந்த உபதேசத்தை உங்களுடைய இந்த மக்களுக்கு சொல்கிற இந்த வேலையை செய்து கொண்டே இருங்கள் அல்லாஹ்வின் அருளால். ஃபமா அன்த பினிமத் ரப்பிக வலா பிகாஹின் வலா மஜ்னூன், அவர்கள் சொல்கிறதை போல நீங்கள் ஒரு மந்திரவாதியோ அல்லது ஒரு பைத்தியகாரனோ கிடையாது. அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் மிகவும் என்னுடைய தூதர், சத்தியத்தை சொல்ல வந்தவர்கள், அவர்களுடைய அந்த பேச்சுக்கு அதாவது நீங்கள் எந்த விதத்தில் செய்சாய்க்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனமாக சொல்கிறான். அதுக்கடுத்து சூரத்து தாரியாத்தில் வருகின்றது, அதாவது கதாலிக மா அத்தல்லதீன மின் கப்லிஹிம் மிர் ரசூலின் இல்லா காலு சாஹிருன் வ மஜ்னூன், உங்களுக்கு முன்னால இவ்வாறே தான் ரசூல்மார்கள் வந்தார்கள், தூதர்கள் வந்தார்கள், இந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்கிற நேரத்தில் அவங்களும் அந்த மக்களும் அவர்களுக்கு சொன்னது என்னது, சாஹிருன் அவ் மஜ்னூன், சூனியக்காரன் என்றார்கள் அல்லது பைத்தியகாரன் சொன்னார்கள். அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதை நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம், பொறுப்பில் எடுக்க வேண்டாம், உங்களுடைய பணியை தொடருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனங்கள் இறக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். வந்த சஹாபாக்களுக்கு நெருக்கடி கூடிக்கொண்டு தான் போகுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார் செய்கிறாங்க, அவங்கள ஒரு பாயில வச்சு சுருட்டி புகை பிடிக்கிறான். இஸ்லாத்துக்கு வா. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் கோடீஸ்வரருடைய மகன் பசியில போட்டான், இஸ்லாத்தை விட்டுட்டு வா. அவங்களுடைய வரலாறு வருது, அவங்களோட தோல் எல்லாம் பாம்பு தோல் மாதிரி மாறிட்டு கரண்டு புரடாயா வந்துட்டான் குடும்பத்தை விட்டு. பேமெண்ட்டில் படுத்துட்டு இருந்தான். ரசூலுல்லாஹ் பார்த்து அழுகக்கூடிய நிலைமை. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்றுதான் பிலால் ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்குள்ளானாங்க. நிர்வாணமாக்கி படு வெயிலில் வச்சு என்ன செய்வான், படார கல்ல மேலே வச்சுடுவான். பகல் முழுக்க அப்படித்தான். எரிஜி நான் உன்னை, அதாவது நீ சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த இஸ்லாத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் விட்டு வெளியே வா, நான் உன்னை விடுவிக்கிறோம். அவர் அஹத் என்ற ஒரு தான் சொல்லிக் கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹ் போகும்போதெல்லாம் சப்ரான் யா பிலால், சப்ரான் யா பிலால், பிலால் பொறுமகாரன். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட மகன் அம்மார் அவ்வளோ பெரிய துயத்துக்குள்ளாக்கப்பட்டான், சோதனைக்குள்ளாக்கப்பட்டான், வேதனைக்குள்ளாக்கப்பட்டான், பொறுத்து கொண்டான் இறைவனுக்காக.
சுமையா முதலாவது ஷஹீதாகிறாங்க இஸ்லாத்தில் முதல் ஷஹீத், அதுவும் ஒரு பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்ததாக அங்கே அதாவது யாசிர் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. அம்மார் ரலியல்லாஹு கடைசி நேரத்தில் அவங்க முடியாத அவங்க வாலிபர் கடைசி நேரத்தில் வாயால் மாத்திரம் அதாவது அந்த குஃபருடைய வார்த்தையை சொல்லி உயிரை காப்பாற்றி கொண்டாங்க. வகல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவங்கள பற்றி சொல்லும்போது நீங்கள் அப்படி சொல்ல எந்த விதமான குற்றம் கிடையாது, ஏன் உங்களுடைய உள்ளம் என் மீது உறுதியான அதாவது விசுவாசத்தோட உறுதியான நம்பிக்கையோடு இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும், எனவே அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரசூல் என்ன சொன்னாங்க, இதா ஆது ஃபஉத் யா அம்மார். அவங்க திரும்ப உங்களுக்கு அப்படி வேதனைப்படுத்தினா திரும்பவும் நீங்கள் அந்த குஃபருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வது எந்த குற்றமும் கிடையாதுண்டா. அதே போல் நாங்கள் பார்க்குறோம், அதாவது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது நெருப்பில் சூடாகப்பட்டு வெந்த அந்த நெருப்பு கம்பிகளால் அவருடைய முதுகுகளில் இடுப்பில் அப்படியே போட்டு அவரை புஷிப்பார். ஊனமாக வடிந்து தான் அந்த நெருப்பு அணையக்கூடிய நிலைமையில் இருந்த வரலாறு சொல்லுது. அதே போல் நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது பெண்மணிகளில் சில அதாவது நஹதியா என்ற ஒரு அடிமை பெண்மணி பெருமா வேதனைக்குள்ளாக்கப்பட்டான், அதாபலுக்குள்ளாக்கப்பட்டான், அவருடைய மகள். அதே போல் அதாவது உபைஸ் உபைஸ் சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண் இன்னொரு ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை. இவங்க எல்லாம் பெரும் அதாவது அவங்க எல்லாம் கேட்க பார்க்க ஆள் இல்லை, அவங்க அடிமைகளாக உரிமையானவங்கனால அவர்கள் கண்டமாய் அவர்கள் அதாபு செய்தார்கள். ஆனால் அதாவது கொஞ்சம் அபூபக்கர் சித்திக்லாம் போட்டவங்க கொஞ்சம் பலமுள்ளவங்களுக்கு யாருக்கிட்ட வரையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதாவது அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹக்க சொல்ல ஆரம்பித்ததோட அவர் யார்கிட்ட பொறுப்பிருக்கிறார், அபூ தாலிப் பொறுப்பில் வளர்ந்தவர்கள் தானே. அந்த அபூ ஜஹல் உத்பா ஷைபா போன்ற தலைவர்லாம் வந்து இந்த அபூ தாலிப்ட்டு தான் மோலா முறப்பாடு செஞ்சான், ஆள் அடக்கி வைங்கோ, இல்லாட்டி நாங்கள் அவருக்கு அதாவது ஒன்று செஞ்சிருவோம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த அபூ தாலிப் பேசிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் உறுதியாக இருந்துட்டான், நீங்கள் என்ன ஆதரித்தாலும் சரி ஆதரிக்காட்டியும் சரி, என்னை பாதுகாத்தாலும் நான் இதை விட்டும் அதாவது ஒருபோதும் திரும்ப நான் தயாராக இல்லை என்று சொன்னதோட வல்லாஹி லலம் நஅன்னஹு மா பகைனா கொடுத்த உறுதி, நான் உயிரோடு இருக்கும் வரை, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற வாக்கு கொடுத்தாங்க அபூ தாலிப். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்க இல்லை. ஆனால் அந்த வாக்கை காப்பாற்றினார், இறுதி வரையில் அந்த வாக்கை காப்பாற்றினார். அது நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து எங்களுக்கு தெரியும், அந்த அபூ ஜஹல் போன்ற அந்த குறைஷ் காபிர்கள் திரும்ப வந்தாங்க தானே, வந்து சொன்னாங்க இந்த முஹம்மதுக்கு காசு வேணுமா தேவை, நாங்கள் இங்குள்ள அதாவது இந்த மக்கள் உள்ள அனைத்து காசியல் விஷயத்தை எங்கள் ஆகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி காட்டுறோம், ஏற்றுக்கொள்ளட்டும். அல்லது அவருக்கு இந்த எங்களோட பகுதியில் இந்த மக்கள் இருக்கின்ற அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணணுமா, எங்கள்கிட்ட அழகான பெண்ணை நாங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், அல்லது எங்களுக்கு தலைவராகணுமா நாங்கள் தலைவராகிட்டு கொள்கிறோம். இந்த ஒரு வேலையை மட்டும் விட்டுட்டு வர சொல்லுங்க. ரசூல் என்ன சொன்னாங்க அந்த நேரத்தில் தான், அதாவது அபூ தாலிப் கொஞ்சம் நேரத்தில் சில நேரங்களில் இறங்கி வந்தான், விட்டுடுவோமே கொஞ்சம் அவங்க சொல்கிறத கேட்கவுமே சொன்னாங்க, என்னால் சில நேரம் உங்களை பாதுகாக்க முடியாமல் போகலாமே. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த சூரியனை சந்திரனை வலது கையில் இடது கையில் அவருக்கு வந்து வைத்தாலும் நான் இதை உருவாக்க தயாராக இல்லை. ஒன்றோ இந்த களிமா உயர்த்தப்படணும், இல்லாவிட்ட என் உயிர் பிரியணும், இந்த ரெண்டில் ஒன்று நடக்கும் வரைக்கும் நான் இதை விட தயாரில்லைன்னு சொன்னான். அப்போ அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உறுதிப்பாட்டை மேலும் வழங்குகின்றார்கள். அந்த நேரத்தில் முடிவெடுக்கின்றார்கள், என்ன வந்தாலும் நான் முஹம்மதை அதாவது அவங்களுக்கு பாரம் கொடுக்கறது இல்லை என்ற முடிவுக்கு வர்றாங்க. அப்போ குறைஷ் காபிர்களுக்கு முடியா கட்டத்தில் இஸ்லாம் வளர்ந்துட்டு பெரும் அதாவது மக்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்கோ. இந்த நேரத்தில் அதாவது கடுமையான அவங்களுடைய எதிர்ப்புகளையும் அதாவது இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கான வேதனைகளையும் துன்புறுத்தலை கூட்டிக் கொண்டே போகிறாங்க. பொறுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சில பேருக்கு அனுமதிச்சாங்க, நீங்கள் ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு நீங்கள் ஹிஜ்ரத் போகும். ஒரு 12 பேர் போனாங்க, ஆரம்ப 16 பேர் போனாங்க ஆரம்ப ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு இறுதியில் போயிட்டு அவங்க இருக்கிற நேரத்தில் திரும்பவும் அடுத்த வருஷம் அதாவது ஹிஜ்ரி 5ஆம் வருஷத்தில் இறுதி பகுதியாகும் போது மேலும் ஒரு கூட்டத்தை 83 பேர் ஹிஜ்ரத் போகிறாங்க ஹபஷாவுக்கு. அங்கே பேத்திக்கிற நேரத்தில் தான் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஆரம்பமாகும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமான செய்தி வருது. அந்த சூரத்து நஜ்ம் இறக்கப்பட்ட நேரம், அந்த சூரத்து நஜ்மில் வரக்கூடிய அந்த சஜிதாவுடைய ஆயத்து வர நேரத்தில் ரசூலுல்லாஹ் அழகா ஓய்கொண்டு இதை பார்த்த காஃபிர்கள் அவர்கள் மெய் மறந்து அவங்களை சுற்றி செஞ்சுட்டான். இதோட ஹபஷாவுக்கு செய்தி வைத்துரு அங்கே எனது மக்கால் எல்லா குறைஷ் காஃபிர் இஸ்லாம் ஆகிட்டாங்க வந்துச்சு. வதந்தியை ஏற்று அவங்க திரும்ப வந்துட்டாங்க மக்காவுக்கு வந்து பார்த்தா அப்படி ஒன்று நடக்க இல்லை. இன்னும் என்ன செய்கிறாங்களே, எதிர்ப்பும் வேதனையும்
கஷ்டமும் குடிக்கணும் போவார். ஆனால் இஸ்லாத்துக்கு இப்போ உமர் ரலியல்லாஹு ஹம்ஸா வந்ததோட இஸ்லாம் பலமாய்க்கொண்டு போவார். பொறுக்க முடியாது. அப்போதான் முடிவெடுக்கின்றார்கள் எல்லா காபிர்களும், குறைஷ் காபிர்களும் காபால ஒன்று கூடி இந்த முஹம்மதையும் பேர் அடக்க ஒரே வழி இவங்க பைசரிக்கும். அபூ தாலிப் சொல்றாங்க, இந்த முஹம்மதை நாங்கள் கொல்றதுக்கு அப்படியே, அதாவது பச்சோட கேட்கிறான், இந்த முகம்மதை நாம் கொல்றதுக்கு இங்கிட்ட ஒப்படைக்கணும், நீங்களா ஒப்படைக்கணும். அவங்களா ஒப்படைச்சுட்டுன்னா பழிவாங்கல் யுத்தங்கள் எதுவும் நடக்க இயலாது. எங்களுக்கு அந்த காலங்களுக்கு தெரியும், யார் சரி ஒருத்தர் ஒரு ஒரு கோத்திரத்தை கொல்லப்பட்டா அந்த கோத்திரமும் அதுக்கு சம்மந்தப்பட்ட கோத்திரம் விஷயம் பெரும் யுத்தமாக மாறிடும். யார் சாதாரணத்தை கொல்லப்பட்டால், இப்போ ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது நடந்தா எவ்வளவு பெரிய ஒரு இரத்த ஓட்டம் அங்கே வருமென்றது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். ஆனால் தான் அவர் என்ன செய்கிறார்கள், அந்த பனூ ஹாஷிம் கோத்திரத்தார்களை குடும்பத்தாரை சேர்ந்து இந்த முகம்மது எங்களுக்கு ஒப்படைக்கணும். அப்போ பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, என்னது இந்த முகம்மதை நீங்க எங்களுக்கு தரணும், நாங்கள் அவரை கொண்டு போட்டுருக்கா கத்தில் அப்படி இல்லை, நாங்கள் இண்டே இருந்து உங்களை பைசரிக்கிறோம். என்ன செஞ்சாங்க, லா நுபாயிடும் வலா நுதாஜிருக்கும், உங்களோட நாங்கள் எந்த வியாபாரம் செய்கிறதில்லை, எந்த கொடுக்க வாங்கலும் பண்ணுறதில்லை. வலா நுஜாலிசும், எந்த விதமான சம்பந்தம் உங்களோட கிடையாது. உங்களோட வலா நுக்கா நுனாக்கும், உங்களோட இந்த திருமணங்களுக்கு கிடையாது. முழுமையான பைசரி, முழுமையான பைசரி. அதோடு தான் அபூ தாலிப் ரசூலுல்லாவையும் குடும்பத்தார் பனு ஹாஷிம் பனு முத்தலிப், அவங்க தான் அஹ்லுல் பைத் என்று கருதப்படக்கூடியவங்க, எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஷேக் அபீ தாலிப்ல அப்படியே அங்கே அவங்க நிற்கிறான். 3 வருஷம், ஒரு நாள் 2 நாள் சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, 3 வருஷங்கள் இந்த பைசரிப்பு. சாப்பாடு இல்லை, குடிப்பில்லை. அந்த அஷ்ருல்ஹும் சங்கையான மாதங்களில் மாத்திரம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சலுகை கிடைக்கும், ஏதாவது சேர்த்துக்கொள்வாங்க. அல்ல ரகசியமாக சில பேர் அவங்க உயிரை பயணம் வைத்து கொண்டு கொடுப்பாங்க சில விஷயங்கள். அதை கொண்டு மட்டும் அவங்க சொன்னால் மற்ற நேரங்களில் வரலாறு சொல்லுற இலஹோலையை சாப்பிட்டிக்கிறான் ரசூலுல்லாஹ் உட்பட. அவங்களோட வயிற்றுல ஒரு சத்தம் இருந்து கொண்டே, ஒரு நோய் பரவிட்டு அவங்களுக்கு இடையில. சின்ன பிள்ளைகளே பெண்களுடைய அதாவது ஒப்பாரி சத்தம் அந்த பகுதிக்கே கேட்கும். கடைசியாக பொறுக்க முடியாத அந்த காவிரிகளிலே சில பேர் வந்து தான் அந்த உடன்படிக்கை அப்படியே முறிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட அடுத்த கணம் எங்களுக்கு தெரியும் சில நாட்களில் வஃபாத் ஆகிறார். அவர் வயசாளி, இந்த இடத்துல 3 வருஷம் பட்ட கஷ்டத்தோடு அவருக்கு வஃபாத் வருது. அவர் மரணிச்சு சில நாளில் அன்னை ஹதீஜா இருந்தா ரசூலுல்லாஹ்க்கு எல்லா விதத்திலையும் மிகவும் உறுதுணையாக இருந்த ஹதீஜாலாம் வஃபாத் ஆகிறாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, இவங்களோட இப்போ நான் தனிச்சிருந்து என்ன செய்கிறது. தாயிஃபுக்கு போனாங்க தானே, பெரிய எண்ணத்தோடு போனாங்க. அங்கே தன்னுடைய மாமமார் என்னதான் வரவழைச்சி அவங்களா எனக்கு அரவணைப்பு தருவாங்க. அங்கே எனக்கு இந்த விஷயத்தை அதாவது உறுதியாக சொல்லி வெட்டி காணலாமல் நோக்கத்தில் போனாங்க. 10 நாள் சுபஹானல்லாஹ். இந்த மக்கால அந்த 10 வருஷமாக பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக 10 நாளில் தாயிஃபில் அவரை சந்தித்து போட்டு மிகவுமே மனம் உடைந்த நிலையில் இன்னொரு நல்ல ஒரு குறைஷ் காஃபிருடைய அதாவது பாதுகாப்பில் மக்காக்குள்ளே வந்து நேத்திப்பா அவளுக்கு தெரியும் இங்கே நிம்மதியாக அருந்தி இதை செய்ய முடியாது. அல்லாஹ் தாலா அப்போ தான் இஸ்ரா மிஅராஜ் என்ற பயணத்தை கொண்டு ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்தி, மனம் உடைஞ்சு போயிருந்த ரசூலுல்லாவை தைரியப்படுத்தி, தொழுகையை அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்து மிகவுமே ஒரு அதாவது உற்சாகமான நிலையை திரும்பவும் ரசூலுல்லாவை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். தைரியமாக திரும்ப அவங்க தாவா பண்ணி ஆரம்பிக்கிறாங்கோ. அப்போ என்ன செய்கிறாங்கோ, இவங்களுக்கு சொல்லி பரோஷனம் இல்லைன்ற அடிப்படையில் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகளை அணுக முயற்சி பண்ணுறான். முதலாவது 11ஆம் வருஷத்தில் நபுவத்துக்கு பின்னால் 11ஆவது வருஷத்தில் அதாவது மதீனாவிலிருந்து வந்த சில வாலிபர்கள் சந்திக்கிறாங்க. ஒரு 6 பேர் ரகசியமாக மினால இந்த அக்கபான் இடத்துல உட்காந்து பேசுகிறாங்கோ. முகத்துக்கு முகம் யாருன்னு தெரியாது, பேச்சு மட்டும்தான் கேட்குறது. அந்த அமைப்பிலையும் சொல்ல நேற்று அவங்களுக்கு விஷயம் விளங்குது. காரணம் அவங்க மதீனால யகூதிகளோடு வாழ்கிறவங்க, அவங்களுக்கு இந்த வேதங்களை பற்றி தெரியும். இறுதி நபியோன்னு வரப்போகிற அந்த விஷயம் அந்த யூதர்கள் சொல்லி அவங்களுக்கு தெரியும் என்றதுனால அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த யூதர்களுக்கு வந்து நாங்கள் முந்திக் கொள்ளணும். அந்த ஒரு வைராக்கியம் இஸ்லாத்து உண்மையிலே உள்ளத்தில் அந்த தமிழ் வராட்டியும் கூட யூதர்களுக்கு முன்னால் நாங்கள் இவரை பின்பற்றணும், அதை ஏற்றுக்கொள்ளும் என்ற நோக்கத்தோடு அந்த 6 பேர் இஸ்லாத்துக்கு வந்தான். 6 பேர் இஸ்லாம் தடவி கொண்டு ரசூலுல்லாஹ்க்கு வாக்கு கொடுத்துட்டு போகிறாங்கோ. அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 12 வரும்போது அதாவது ஒரு 12 பேர் வாரம், 12 பேர். அந்த 6 பேரோடு நம்ம 5 பேர் சேர்ந்து 6 பேர் சேர்ந்து 12 பேராக வந்து ரசூலுல்லாஹ் அதே விதத்தில் அக்கபால் சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல கூடி ரசூலுல்லாஹோட மிகவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து தைரியமாக பேச்சுவார்த்தையோட முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாலிப சஹாபி, சின்ன சஹாபி, அவங்களோட ஈமானும் அவங்களோட அர்ப்பணிப்பையும் பார்த்து ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தின் முதலாவது தூதுவர், இஸ்லாத்தில் முதலாவது அவ்வல் ரசூலில்லாஹ்
ரசூலுல்லாஹ்வுடைய முதல் தூதராக அந்த மதீனாவுக்கு அந்த 12 பேரோட இந்த முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்கோ. அவங்களும் சேர்ந்து அங்கே பெரும் ஒரு முயற்சி பண்ணுறாங்கோ. 12ஆம் ஆண்டு அந்த ஹஜ்ஜுடைய சீசனில் வரும்போது அங்கே 72 பேர் வாராம். சுப்ஹான், ஆண்கள் பெண்களாக 72 பேர் வாராம். ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க அதே இடத்துல, அதே நாளில் அந்த ஐயாமுல் தஷ்ரீக் நாளில் அக்கபால சந்திக்கிறாங்கோ. ராஷி மாதம் நடக்குது. அந்த இடத்துல பேசிக்காத்த கடைசியாக அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரே புடி, நீங்கள் எங்களோட வந்து சேர்ந்து கொள்ளணும், எங்களோட வந்து சேர்ந்து கொள்ளணும், நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்ய தயாராகிக்கிறோம். அந்த கட்டத்தில் தான் அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கும் விருப்பம் வந்துட்டு, ரசூலுல்லாஹ்வுக்கும் விருப்பம் வந்துட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த விருப்பத்தை அறிஞ்ச அப்பாஸ் எல்லாம் வந்து, அவர் இஸ்லாத்தில் இல்லை, ரசூலுல்லாஹ்வோட இன்னொரு ஷாச்சா அப்பாஸ் அவரும் வாரான். வந்து தான் பேசினாங்க அவங்களோட இருந்து. உங்களுக்கு தெரியுமா, இவரை நீங்கள் கூட்டிட்டு போனால் அவங்களுக்கு வரப்போகிற எதிர்ப்புகளை தெரியுமா, எப்படிப்படியான விஷயங்கள் உங்களுக்கு சந்திக்க வேணும்னு தெரியுமா, அப்படியான கட்டங்களில் உங்களுடைய சொத்துக்கள் இழக்க வேண்டி வரும், குடும்பத்தை இழக்க வேண்டி வரும், உங்களுடைய ஊர நாட்டை சில நேரம் பயிர் கொடுக்க வேண்டி வரும். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது, உயிர்கள் பல கொல்லப்படும். இது எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால், இந்த எல்லா கட்டத்திலையும் நீங்கள் இவரை பாதுகாப்பீங்கன்ற உறுதிப்பாடு மட்டும் இருக்கிறதா இருந்தால் பதாக்கு அதை நீங்கள் உங்களுக்கு செய்யலாம், நாங்கள் அனுமதி தருகிறோம். அப்படி இல்லை, உங்களால் முடியாது இருந்தால் ஃபமினல் ஆன் ஃபதஉ, இப்போ நீங்கள் அவர் விட்டுட்டு போகும். ஃபஇன்னஹு ஃபீமன் அத்தின், அவர் நல்ல பாதுகாப்பு நீங்கள் இருந்து கொண்டீங்க. அவர் உஷிருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. சில பிரச்சனை நீக்கிறது தான், உஷிருக்கு ஆபத்து கிடையாது. நாங்கள் அதை கொடுத்து கொண்டு தான் நினைக்கிறோம். என்னை உங்களால் முடியுமான்னு மாத்திரம் சொல்லி கூட்டிக் கொண்டு போங்கள் என்பதாக சொன்ன நேரத்தில் அந்த சஹாபாக்கு தைரியமாக்குங்க, யார் சொல்லலாம் இப்போ சொல்கிறது உண்மையா, நிச்சயமாக உண்மைதான், இதெல்லாம் நடக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, யார் சொல்ல இதுக்கு என்ன கிடைக்கும், உலகமுல் ஜன்னா, உலகமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், அப்படியா யார் சொல்லலாம், கையை நீட்டுக்கு நான் பையச் செய்கிறோம். பையச் செய்கிறார்கள். அந்த பையத்தோட அதாவது 72 பேரும் திரும்ப வருகிறார்கள் மதீனாவுக்கு. ரசூலுல்லாஹ் அவங்களோட செஞ்சு உடன்படிக்கை முக்கியமானது. எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வுக்கு ரசூல் வழிபட்டு நடக்க வேண்டும். ரெண்டாவது, எல்லா நிலைமையிலையும் உங்களுக்கு காசு பணம் இருந்தோ இல்லையோ இஸ்லாத்துக்காக செலவழிக்க வேண்டும், வந்தால் செலவழிக்கணும். நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் இஸ்லாத்துக்காக நீங்கள் செயல்படும் நேரத்தில் எந்த ஏச்சு பேச்சுக்கும் நீங்கள் அதாவது சீர்சாய்க்கக்கூடாது. லோமத்தலாயும் எந்த அதாவது ஏச்சு பேச்சு நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. உங்களோட வேலை நீங்கள் செஞ்சுட்டு போகணும். அதே போல தான் நான் எப்பயோ அவர் தான் உங்களோட வந்து சேர்ந்து கொண்டால் உங்களுடைய குடும்பத்தாரை, உங்களுடைய சொத்துக்களை, மனைவி மக்களை எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்களோ அதே போன்று என்னையும் பாதுகாக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கண்டா அவங்களுக்கு சொர்க்கம் என்ற அந்த உடன்படிக்கையில் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏற்றுக்கொண்டு பையை செஞ்சுட்டு போய்த்து தான் அங்கே மதீனாவில் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய வேகமாக வளர்றது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் சேர்றாங்க. ஹிஜ்ரத் அங்கே போன போகிறவங்களுக்கு தெரியும் அங்கே இஸ்லாம் எவ்வளோ ஒரு வேகமாக வளர்ந்து என்பதும். அந்த போனதுக்கு பின்னால் அங்கிருந்த யகூதிகளோட அல்லாஹ் தஆலா உடன்படிக்கை செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்க. உங்களுக்கு எங்களோட பாதுகாப்பு உண்டு, நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருந்து கொள்ளணும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றதுக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு, நாங்கள் சொல்லபடி அதாவது நீங்கள் இருந்து கொள்ளணும், எங்களுக்கு எந்த துரோகம் பண்ணக்கூடாது அமைப்போடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு ரசூலுல்லாஹ் எல்லாரையும் அன்சாரி சஹாபாக்கு முஹாஜிரிங்களையும் அங்கே ஒன்றுபடுத்துகின்றார்கள். எல்லோரும் அங்கே அதாவது ஒற்றுமையாக நடந்து கொண்டு போகிற நேரத்தில் தான் அடுத்தடுத்து இந்த குறைஷ் காஃபிரர் நிம்மதி இல்லை, விட இல்லை. அடுத்து வந்த விளைவுகள்தான் பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம், ஹந்தக், தபூக், ஹுனைன், ஃபத்ஹு மக்கா வரைக்கும் அப்படியே நீண்டு கொண்டு போகின்ற யுத்தங்கள். எல்லா யுத்தங்களையும் பல அதாவது இழப்புக்கள் தானே பெரும் சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த அக்கபாலை வச்சு உறுதிமொழி கொடுத்த சஹாபாக்கள் பல பேர் துஹதில் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய்த்து ஒரு 3 வருஷம் போகல. அதாவது எங்களுக்கு தெரியும் உஹத் யுத்தம். அந்த உஹத் யுத்தத்தில் அந்த மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வாரது மிகவும் ஆவலாக அதாவது பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் பல பேர் இழக்கப்பட்டாங்க. எங்களுக்கு தெரியும் உஹத்தில் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை அவங்க சரியாக அதாவது எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால் வந்த நஷ்டம் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. பெரும் சஹாபாக்கள் முக்கியமாக சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அந்த முதலாவது உடன்படிக்கையில் அதாவது வாக்கு கொடுத்து பையத் செஞ்சவர் சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்ததோட அந்த சஹாபாக்கள் சேர்த்து வச்சாங்களே. இப்போ அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு கோடீஸ்வரராக இருந்து ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கிறார். அவருக்கு துணையாக சாட்டப்பட்டவர் தான் சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய சொத்துல அரவாசி பங்கெடுத்துக்கோங்க, ஏன்னா மனைவிமார் உங்களுக்கு விருப்பமானவர் நான் தலாக் சொல்ல நீங்கள் மனம் முடிச்சுக்கோங்க எந்த அதாவது இப்படி பல விஷயங்களை கொடுத்தான். அவங்க எதையுமே ஏற்றுக்கொள்ள இல்லை. இந்த சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு தான் உஹத் யுத்தம் நடந்து முடிஞ்சு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்கோ ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க பல பேர். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கூட ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க தானே. ரசூலுல்லாஹ்க்கு மிகவும் விருப்பமானவங்க. அன்றைக்கு அதாவது
இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நாளில் மரணிச்சு, அதாவது அழுத போல வாழ்க்கையில் அழுத நான் பார்த்ததே கிடையாது. சுப்ஹான், அவ்வளவு அவங்களுக்கு அது வேதனை, அவ்வளோ வேதனை. நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன்னா அந்த ஹதுடைய குர்ஆன் சூரத்து ஆல இம்ரான்ல 120 வசனத்திலிருந்து 180 வரைக்கும் 60 வசனங்கள் தொடராக ஹதை பற்றி தான் அல்லாஹ் சொல்லிக்கிறான். அவ்வளவு படிப்பினை மிக்கது. எல்லா யுத்தங்களையும் ஒரு மகுடமாகத்தான் உஹது யுத்தத்தை நாங்கள் பார்க்கணும். அவ்வளவு விஷயங்கள் அந்த படிப்பின அந்த உஹது யுத்தத்திலேயே. அப்போ சஹாபாக்கள் நம்பிக்கை நேற்று ரசூலுல்லாஹ் ஸைத் இப்னு சாத் நம்பா சொல்லலாம், சாத் எங்கேயா இருக்கிறதா, சாத் இப்னு ரபீ இருந்தால் அவருக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வைக்கும், அவருடைய நிலைமை எப்படி சொல்லி நான் கேட்டதா சொல்லுவோம். ஸைத் ரலியல்லாஹு போகிறாங்க, பேத்துக்க போகிற நேரத்தில் அந்த சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு கொல்லப்பட்டு, அதாவது விழுந்து கடத்துறான், வெட்டப்பட்டு 70 வெட்டு காயங்கள் அவனோட மேலே, 70 வெட்டு காயங்கள். போனவங்க ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாத் எத்தி வைக்க சொன்னாங்கோ. அவங்க சந்தோஷமாக கஷ்டத்தோடையும், அதாவது அலைக்க யா ரசூல் அஸ்ஸலாம் வலைக்க அஸ்ஸலாம் யா ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. அடுத்ததாக கேட்டாங்களே உங்களோட நிலைமை எப்படி சொல்லி கேட்டு வர சொன்னாங்கோ. இன்னி அஜிது ரீஹல் ஜன்னா, நான் சொர்க்கத்தின் வாடையை உணர்ந்து கொண்டிருக்கிறேன், நறுமணத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லுங்க ரசூலுல்லாஹ். அதே நேரத்தில் ஏண்ட கூட்டத்துக்கு போது மெசேஜை கொடுத்துருங்க அன்சாரிகளுக்கு. ரசூலுல்லாஹ் இவ்வளவு அவங்க தானே அரவணைச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்களோட சில பேர்கிட்ட அதாவது ஒரு மிஸ்டேக்காக தான் இவ்வளோ பெரிய விளைவும். என்ன சொன்னாங்க, வல்லாஹி லா உதுரக்கும் இன்தல்லாஹி லவ் குலிஸ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஃபீக்கும் ஐனுன் தத்ரஃப், அதாவது உங்கள் ஒருத்தராவது உயிரோடிக்க நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது ஆபத்து நடந்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தப்ப முடியாது என்ற விஷயத்தை ஏத கூட்டத்துக்கு சொல்லுவேங்க உள்ளதோட ஃபாதர் தப்சுஹு, அப்போதே அதே நேரத்தை அவங்க உயிர் பெறுகிறது. சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு இப்படியாக பல விஷயங்கள் துஹதில் இப்படியான தியாகங்கள் பண்ணி அவர் எல்லா கஷ்டத்தையும் சொன்ன வாக்கை காப்பாற்றினாங்க. உயிரை கொடுத்து பாதுகாக்க சொன்னார், உயிரை கொடுத்தாரு. அதே போன்று தான் அன்சாரி சஹாபாக்கள் தான், முஹாஜிர் சஹாபாக்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு, சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் அந்த விழுந்திருந்த நேரத்தில் அதில் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய எல்லா எதிர்ப்பையும் எல்லா தாக்குதல்களையும் அதாவது தடுத்து ரசூலுல்லாஹ் பாதுகாத்தவங்க. விழுந்திருந்த ரசூலுல்லாஹ் உயிரை ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சு கொண்டே இருந்தாங்க, அவங்களுக்கு தானே துஆ செஞ்சு கொண்டே இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு எல்லாம் தியாகம் பண்ணி இந்த அமைப்பில் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தை வளர்த்து எங்களோட கையில் அல்லாஹ் தஆலா இதை ஒப்படைச்சிக்கிறான். அன்பானவர்களே, இந்த இஸ்லாம் இவ்வளோ ஒரு தியாகத்துக்கு மத்தியில், இவ்வளோ ஒரு அதாவது அர்ப்பணிப்புக்கு மத்தியில், இவ்வளோ எல்லாம் அதாவது நீண்ட வரலாறு. இப்போ நான் சொன்ன விஷயம் மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், பல விஷயங்களில் மிக சுருக்கமானது. இவ்வளவு எல்லாத்தையும் செய்து தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆகப்பெரும் பொக்கிஷம் ஆரம்ப சொன்னதை போல அந்த ஏகத்துவ கலிமாவை அல்லாஹ் நம்முடைய கையில் பொறுப்படைச்சிக்கிறான். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த கேட்ட விஷயங்கள் எங்கள் வாழ்க்கை நடத்தக்கூடிய பாக்கியம் தந்துருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஸாஇரில் முஸ்லிமீன அஜ்மஈன் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய கையில் இப்போது பொறுப்பு வைத்திருக்கின்ற இந்த பெரும் பாக்கியத்தை அல்ல பெரும் சொத்தை நாம் செய்ய வேண்டியது என்னது, உரிய முறையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுறது தான். இஸ்லாமியர்களுக்கு என்ன விதத்தில் இந்த இஸ்லாத்தை பின்பற்ற சொல்லிக்கிறோமோ அந்த விதத்தில் இந்த அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்துக்கு என்னென்ன அதாவது கோடுகள் என்னென்ன அதாவது வரம்புகள் போட்டிருக்கிறதோ அந்த வரம்புக்குள்ளிருந்து இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றுறது தான் நாங்கள் இந்த இஸ்லாத்தை செய்ய வேண்டிய ஆகப்பெரிய சேவை அல்லது நாங்கள் செய்ய வேண்டிய பணியை தவிர வேறு எதுவும் நாங்கள் இதுக்காக செய்ய வேண்டிய ஒரு ஜிஹாதோ வேறு எந்த போராட்டங்களோ எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அடிப்படையில் நமக்குள்ள விஷயம் இந்த இஸ்லாத்துடைய கோட்பாடுகள், அதில் குறிப்பாக இஸ்லாத்துடைய நம்பிக்கை கோட்பாடு அகீதா, அந்த அகீதான்னு சொல்லக்கூடிய இஸ்லாத் ஏகத்துவ அந்த அகீதாவுக்கு அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய அதுக்கு ஏதாவது பழுதை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நாங்கள் இறங்காமல் இருப்பது தான் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணியாக இருந்து கொண்டிருக்கின்ற பாந்தவர்களே. நமக்கு தெரியும் இன்றைய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், நாங்கள் அதாவது இன மக்கள் பல மதத்தவர்கள் பல சமூகங்கள் ஒன்றாக வாழக்கூடிய நாடு என்பதற்கு சந்தேகம் கிடையாது. அப்போ இந்த நாட்டில் அனைவருக்கும் இந்த நாட்டுடைய அதாவது அந்த இறைமையை பாதுகாத்து அதே போன்று நல்லிணக்கத்தை மதங்கள்
மதங்களுக்கு இடையில் அல்லது அதாவது இந்த நாட்டில் வாழக்கூடிய இனங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் அதை வளர்க்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் பண்ணுவது எம்மீது கடமை என்ற இந்த அதாவது சந்தேகம் கிடையாது. அதை நாம் அந்த உரிய முறை செய்வது அனைவரும் மீதும் பொறுப்பு என்பதையும் நாம் உணர்ந்துதான் இருக்கின்றோம். அதற்காக வேண்டி நாம் அதாவது அந்த விதத்தில் நடக்கின்ற நேரத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்தான் இஸ்லாத்துடைய கோட்பாடுகளுக்கு எந்த விதத்திலும் பங்கங்கள் அதாவது நிகழாத முறையில் அந்த காரியங்கள் பண்ணுவது மிக முக்கியமானது. அதாவது நல்லிணக்கம் அதாவது மத நல்லிணக்கம் என்பது உண்டு. அதே போல் அதாவது ஷஹவாழ்வு என்று உண்டு. ஷஹவாழ்வு அதாவது நாங்கள் ஒத்துமையாக வாழ்றது, மற்றவங்களோடு நாங்கள் எங்களோட அன்பை அதாவது பரஸ்பரம் நாங்கள் பரிமாறிக்கொள்வது, அவங்களுக்கு எங்களால் அதாவது ஷஹவாழ்வு சம்பந்தமான விஷயங்களில் எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது, நம்பிக்கை நடந்து கொள்வது, அவருடைய நம்பிக்கையை நாங்கள் வென்று கொள்வது, இந்த அமைப்பிலே ஒவ்வொருத்தருக்கும் உரிய உரிமைகளை பாதுகாக்கிறதும் அவைகளுக்கு எந்த விதத்திலும் எங்களால் தடைகளோ தடங்களோ வந்துடாமல் பாதுகாப்பது தான் அந்த ஷஹவாழ்வுக்குரிய மிக முக்கியமான பகுதி பணி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே நேரத்தில் அதாவது நாங்கள் பல மத கோட்பாடுகளை கொண்ட மக்கள் இந்த உலகத்தை வாழ்கிற இந்த நாட்டில் வாழ்கிறோம் அடிப்படையில் ஒவ்வொரு மதத்துக்கும் என்று சில கோட்பாடுகள் உண்டு. அந்த கோட்பாடுகள் அவைகளுக்குரிய அதாவது அந்த வரம்புகள் நாங்கள் யாரும் போட்டுக்கொண்டது அல்ல தானே. அந்த எங்களுடைய உண்மையான அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரையில் நாங்கள் என்ன சொல்லுவோம், இஸ்லாத் எங்களுக்கு தந்த அந்த இறைவன் அல்லாஹ் போட்ட வரம்புகள் தான் இஸ்லாத்துடைய கோட்பாடு சம்பந்தமான வரம்புகள். அவைகள் எதுக்குமே அதில் எதையுமே அதாவது நாங்கள் அனுசரித்து அவைகளில் அதாவது ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ முன்ன பின் ஆக்குறதுக்கோ சில மாற்றங்கள் பண்ணுறதுக்கோ எந்த அனுமதியும் இஸ்லாங்களுக்கு வழங்க இல்லை. அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இறுதி மூச்சு கிடையில் அதுக்குரிய எல்லா விதத்தையும் பூர்த்தியாக்கி அதில் எந்த விதமான ஒரு செயல்பாட்டுக்கும் இடம் இல்லாமல் முறையில் ஆக்கி தந்து நான் பார்க்குறோம். இதுக்கு முன்னா வந்த வேதங்கள் எல்லாமே மாற்றப்பட்டது தஹரீஃப் என்ற அந்த அடிப்படையில் பின்னால் வந்து அவங்களுடைய செயல் ரீதியான அவங்களுடைய செயல்பாட்டினால் தான் அந்த மதங்களுடைய புண்ணியத்துவம் அதாவது இழந்ததை நாங்கள் பார்க்குறோம். அந்த நிலைமை இஸ்லாத்துக்கு வர முடியாதுன்னா தான் அல்லாஹ் தாலாவுக்கு முட்டுப்புள்ளி வைத்து இது இஸ்லாம் பூர்த்தியானது, ரசூலுல்லாஹ்வுக்கு பின் அந்த வேதம் தூதரும் வாரதில்லை, எனவே இந்த வேதம் உலகம் அழியும் வரை அவ்வாறு இருந்து கொண்டிருக்கும். இதனால் அதாவது நாங்கள் எப்படித்தான் செயல்பட்டாலும் அதாவது இஸ்லாத்துக்கு பாதிப்பு கிடையாது. அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லும்போது எங்களுக்கு தெரியும், அதாவது இஸ்லாத்தில் யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ் வல்லாஹுல் கனியுல் ஹமீத் இன் யஷா யுذஹிபுக்கும் வயாதி பிஹல்கின் ஜதீத் வமா ذلك அலா அல்லாஹி பிஅஸீஸ். மனிதர்களே நீங்கத்தான் அல்லாஹ் பக்கம் தேவை உள்ளவர்கள், அல்லாஹ் தேவையற்றவன். அவன் விரும்பினால் உங்களை அப்படியே போக்கிட்டு ஒரு படைப்பு ஒரு புதிய ஒரு சமூகத்தை கொண்டு வருவதற்கும் அவனால் முடியும். அது வமா ذلك அலா அல்லாஹி பிஅஸீஸ். அது அல்லாஹ்வுக்கு பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அதாவது நாங்கள் எப்படி செயல்பட்டாலும் அதால் இஸ்லாத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நாங்கள் தான் அதில் பாதிக்கப்படுறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஷஹவாழ்வுன்ற உண்டாக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதாவது மதங்களுக்கு இடையில் இணக்கப்பாடு என்பது நாங்கள் ஒவ்வொரு மதத்தையும் அவங்களோட உரிமையோட அவங்களோட அந்த மதத்துக்குரிய சுதந்திரத்தோட அவர்களுக்குரிய அந்த ரைட்ஸை கொடுத்து வாழ்றது தான் அதோட மத இணக்கப்பாடே தவிர நாங்கள் அவங்களோட விஷயத்தில் கலந்து கொள்றதோ அவங்க எங்களோட விஷயத்தில் கலந்து கொள்றதோ கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், ஷிர்கோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் அனுசரம் வழங்க எங்களுக்கு எந்த விதத்திலையும் அனுமதி கிடையாது. சிறிய விஷயம் ஆயிக்கலாம். தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நல்ல விஷயத்தை நீங்கள் ஒருத்தருக்கு அதாவது உறுதுணையாக இருந்து கொள்ளுங்கள். பாவமான விஷயங்களில் அதாவது கெடுதியான விஷயங்களில் எந்த விதத்தில் நீங்கள் அதை அனுசரிக்க உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏனைய மதங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் அதாவது நிலைப்பாடு என்னது, நாங்கள் அவர்களோட அன்பாக நடக்கணும், சகோதரத்துவம் நடந்து கொள்ளணும். உலக ரீதியான விஷயங்கள் எங்களால் முடிஞ்சதை அவங்கள செய்யலாம், அதை செய்யாமிக்கலாம். ஆனால் ஒத்துமையாக வாழ்றதை தவிர மத ரீதியான விஷயங்களில் குறிப்பாக அதாவது அவங்களோட மத வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு தானமாகிக்கலாம், அதில் நாங்கள் போய் சாப்பிட்றதே அதாவது முடியாதுன்றது தான் பெரும்பாலும் உலமாக்கள் ஹர்த்தாய்க்கும் போது அதுக்கு நாங்களே வைத்து நாங்கள் அதுக்கு பணம் செலவு பண்ணி நாங்களே அதை செய்தா இருந்தால் எவ்வளோ பெரிய பாவம். அவனோட மதஸ்தானங்களுக்கு போய் துப்புரவு பண்ணி சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி கொடுக்கறது அனுமதியா? அது அனுமதியான விஷயமா? அல்ல அவர்கள் ஏதோ அவங்களோட மத ரீதியான ஏதோ
இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு காரியத்தில் ஈடுபட்டதுக்கு அவங்களோட பக்தி அவன் நம்பிக்கை அடிப்படை கூட்டிக்கிறாங்கோ, நாங்கள் என்ன செய்கிறோம் அங்கே வைத்து நாங்கள் வலிந்து வைத்து யாரும் கட்டாயப்படுத்தி அல்ல, யாரும் எங்களை வற்புறுத்தி அல்ல, வலிந்து வைத்து என்ன செய்கிறோம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ அவள் வேணே விஷயங்கள் பரிமாறுறதோ இஸ்லாம் அனுமதிக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. அது பெரும் பாவம். அதுக்கு மேலாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது மாணவிகளை படிக்கிற மாணவிகளை அதுக்கு பரிகாரி ஆக்குறாங்க. அவங்கள அதில் போட்டு என்ன செய்கிறாங்க விடுறாங்க. அவங்க அதாவது அவங்களோட சில அதாவது போகிற அவங்களோட அதாவது பயணங்களில் அவங்களோட வார்த்தையில் சொல்வதற்கு நான் விரும்பலை. அதுவல்ல எங்களிடம் கலந்து கொள்றாங்க, அவங்களே உடுத்துக்கொண்டு கலந்து கொள்கிறாங்க. என்னவாகும் இதால் அந்த வளர்ந்து வார்கள் சமூகத்துக்கு இடையில் இஸ்லாமும் அப்போ எல்லா மதம் உண்டு, எதுலேயும் எங்களுக்கு அனுசரித்து பேத்துக்கொள்ளலாம் என்ற நிலைமை வரும். இஸ்லாத்து மகத்துவம் குறையும், எல்லாரும் உண்டாக சேர்ந்து கொள்ளலாம் என்ற நிலைமை வரும். நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் அதாவது இன்னொரு எங்களுடைய சமூகம் கலந்து கொள்வதாக இருந்தால், அது ஒரு காதல் அமைப்பில் இருந்தாலும் சரி, விவாக அமைப்பில் இருந்தாலும் சரி, அது பெரும் ஒரு அதாவது ஒரு காரியமாக பார்த்தோம். அது மிகவும் அருதாக நடந்ததாக பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் சர்வசாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் இந்த வேலி, இந்த இஸ்லாம் போட்டிக்க வேலி, தில்க ஹுதூதுல்லா ஃபலா தஅததுஹா. அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்புகள், மீறிடாதீங்க. மீறினாக என்னது? நீங்கள் தடம் கொடுந்து விடுவீங்க. இஸ்லாத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. நாங்கள் தான் என்ன செய்வோம், அதான் அழிவோம், எங்களுக்கு தான் அழிவு அதன் மூலமாக வரும் என்பதை நாங்கள் நினைவு வைத்துக் கொள்ளணும். இவைகளை சொல்லும் போது இவைகள் ஏதோ அதாவது ஒரு அளவு கடந்த ஒரு விஷயம் அல்லது பேச தேவையில்லாத விஷயம், இது ஒரு ரெண்டு அமைப்பில் யாராவது கருதுன்னு சொன்னால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் 10 வயசுலேருந்து ரசூலா பணிவிரசி ஆரம்பித்து அவங்க தான் சஹாபாக்களை கடைசியாக மரணிச்ச ஒருத்தர் 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாங்க. 100 பேருக்கு மேலே பேரம் பேத்தியை கண்டவங்க. அப்போ கொஞ்சம் ஒரு புதிய ஜெனரேஷன் பார்த்தவங்க தான் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களோட காலம் அவங்களோட பிற்காலம் வரும்போது என்ன சொல்கிறாங்கோ, இன்னக்கும் லதஅமலூன அமாலன் இன்னக்கும் லதஅமலூன அமாலன் அதக்கு ஃபீ அயுனிக்கும் மினஷ் ஷஅரி நஅதுஹா குன்னா நஅதுஹா அலா ஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத்தி. நீங்கள் சில காரியங்களை பண்ணுறீங்கோ, அது உங்களோட பார்வையில் சும்மா அந்த அதாவது தலை மயிரை விட உங்களுக்கு மிகவும் சின்ன விஷயமா பார்க்குறீங்க. சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கோ, அது உங்களோட பார்வையில் இந்த தலை மயிரை விட ஒரு சிம்பிளானதாக நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அதை நாங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் மினல் மூபிகாத் எங்களை அழித்து போடக்கூடிய பெரும் பாவங்களாக கண்டோம். சப்போல் மூபிகாத் ரசூலுல்லாஹ் 7 அழிக்கக்கூடிய பாவங்கள், ஷிர்கு, அதுதான் சில கொலை விஷயங்கள். அந்த மாதிரியாக நாங்கள் அதை கருதின விஷயத்தை நீங்கள் மிகவும் சிம்பிளாக கருதுனீங்கோ சொன்ன விஷயம் புகாரில் வரக்கூடிய செய்தி. எனவே அப்படியான நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிடாமல் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த பெரும் முக்கியம் பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம். அதை நாங்கள் அதாவது பாதுகாத்து அதில் அந்த சிறப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்த சிறப்பை பாதுகாத்து அதிலே வாழ்ந்து அதிலே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إنا نسألك العفو والعافية في ديننا ودنيانا. اللهم إنا نسألك من ما سألك خير ما سألك به عبدك نبيك محمد صلى الله عليه وسلم، ونستعيذك من شر ما استعاذك من نبيك محمد صلى الله عليه وسلم، وأنت المستعان وعليك البلاء، لا حول ولا قوة إلا بالله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.